डीएमके सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है। जब डीएमके के एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्नामलाई जी के बारे में पूछा गया तो डीएमके नेता ने अहंकार में कहा, कौन है वो अन्नामलाई? हु इज दैट? हु इज दैट? और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया। यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है। ये अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा। एक पूर्व पुलिस अफसर के लिए, बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए, ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है। ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को इसलिए आगे बढ़ने से रोकते हैं। நண்பர்களே, திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், யார் இந்த அண்ணாமலைன்னு? ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது. யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம். ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார். களத்தில் வீரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை தெரியலையா அவங்களுக்கு? இதுதான் அவங்க உண்மையான குணம். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறது பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து. डीएमके के एक बड़े नेता ने कुछ दिन पहले कहा कि ये चुनाव इसलिए है ताकि मोदी भारत छोड़ दे। मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं, जरा कान खोल करके सुन ले। ये चुनाव इसलिए है ताकि करप्शन भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे। ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी, हर एक दो व्यक्ति जो देश विरोधी डीएमके संरक्षण करती है वो भारत छोड़ दे। நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால டிஎம்கேவோட ஒரு பெரிய தலைவர் பேசுறார். என்ன பேசுறார்? இந்த தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார். அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நல்ல காதை திறந்து கேளுங்க. இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல். இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்குதே
தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு அதை வெளியேற்றுகிற தேர்தல். साथियों, कोयंबटूर से तमिलनाडु बीजेपी के प्रेसिडेंट मेरे ऊर्जावान साथी के अन्नामलाई आपके कैंडिडेट है। नीलगिरी से केंद्रीय मंत्री डॉक्टर एल मुरुगन जी चुनाव लड़ रहे हैं। ये लोग आपकी आवाज सीधे मुझ तक पहुंचाएंगे। इनके साथ ही पोल्लाची से के बसंतराजन जी और तिरुप्पुर लोकसभा से एपी मुरुगानंदम जी बीजेपी के प्रत्याशी है। इनकी जीत तमिलनाडु के विकास के नए रास्ते खोलेगी। इदी मोदी इन गारंटी। मुझे विश्वास है आप मेरा संदेश जन जन तक पहुंचाएंगे। அன்பர்களே, தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர் உங்கள் வேட்பாளராக கோவையில் களத்தில் இருக்காரு. மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுகிறார். இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய குரலை நேரடியாக எனக்கு டெல்லியில வந்து ஒலிப்பார்கள். இவங்களோட பொள்ளாச்சியிலிருந்து திரு கே வசந்தராஜன் அவர்களும் திருப்பூர் மக்களவையில் போட்டியிடும் ஏபி முருகானந்தம் அவர்களும் பாஜகவில் போட்டியிடுகிறார்கள். இவங்களோட வெற்றி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கப் போகிறது. இது மோடியின் கேரண்டி. என்னுடைய இந்த செய்தியை நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்க செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இவர்கள் வெற்றி செய்தியை எல்லோருக்கும் அறிவியுங்கள். நன்றி. मेरे साथ बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की। वंदे मातरम, वंदे वंदे मातरम. वंदे वंदे वंदे। எங்க பார்த்தாலும் பிஜேபியோட ஆதிக்கம் மிக தெளிவாக தெரிகிறது. நாட்டு மக்கள் எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. என்னன்னா திமுகவுக்கு விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற ஒரு உத்வேகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. என்டிஏ கூட்டணியால மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு மொத்த தமிழகம் சொல்லுது. அதனாலதான் நாம சொல்றோம், மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. साथियों, डीएम